வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா, இது வையகம் போற்றிடும் நெறிதானப்பா, வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் அப்பா. பேர்புகழ் பெரும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. பேர்புகழ் பெரும் பதவி உயர்த்திடுமோ உன்னை, பேரின்ப வாழ்வுக்கு நடத்திடுமோ. சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ, சேர்த்திடும் செல்வங்கள் ஏற்றிடுமோ உன்னை சீர்மிகும். வான்மலை அன்பர்களுக்கு வணக்கம். கடவுள் நம்மீது கொண்ட பேரன்பினால் தன் ஒரே மகனான இயேசுவை இவ்வுலகில் மனிதனாக வந்து பிறக்கச் செய்தார். இயேசு பிறந்த தினமான இன்று உங்கள் வீடுகளும் உறவுகளும் நீங்களும் இயேசுவின் அன்பை கொண்டாடி மகிழுங்கள். ஒரு நண்பர் தன்னுடைய மிக நெருங்கிய நண்பரை அழைத்து, உனக்கு ஒரு முக்கியமான வேலை வைத்திருக்கிறேன், நீதான் போய் செய்ய முடியும், மிகவும் ஆபத்தான வேலையும் கூட, எனவே உன்னைத்தான் நான் நம்பி அனுப்ப முடியும், போய் செய்துவிடு என்று சொன்னார். ரொம்ப ஆபத்தான வேலை என்று சொல்லிட்டு என்னை அனுப்புகிற, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு அவ்வளவுதானா என்று அவர் கோபித்து கொண்டார்.
நம்முடைய வேலைகள், பயண திட்டங்கள், முயற்சிகள் எல்லாமே முடிந்த வரையில் பாதுகாப்பானதாக, ஆபத்துகள் அற்றதாக, சுபமாக முடிகிறவைகளாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் நம்புகிறோம் இல்லையா? ஆனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற நாம் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்தார் என்று நாம் நினைத்து பார்க்கிறோமா? நமது பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக. சரிதான், பாவமற்ற இயேசு நமது பாவங்களுக்காக பலியாவதற்காக, அதாவது இறப்பதற்காகவே பிறந்தவர்தான் இயேசு. சிலுவையை ஏற்றுக்கொள்ளுவதற்காகவே பிறந்தவர்தான் இயேசு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையை தேடி மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் பெத்தலையில் வந்து பிறந்தார். இயேசுவின் சிலுவை பயணத்திற்கான துவக்கம்தான் கிறிஸ்மஸ். அவரது பிறப்பை கொண்டாடுகிற நம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் பரிசாக தந்திருப்பது தன்னுடைய சிலுவையை தான் என்பதையும் உணர்ந்து ஏற்றுக்கொள்வோம். துக்கங்களையும் துயரங்களையும் சவால்களையும் நமது மனங்கள் எளிதில் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கை பயணம் சிலுவையை நோக்கி நகர்ந்ததைப் போலவே கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வும் சிலுவையோடு நடப்பதாகவே அமைகிறது. அதற்கான அச்சாரம்தான் கிறிஸ்மஸ். இயேசு கிறிஸ்து இன்று எனக்காக பிறந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவின் வழியே நான் மீட்கப்பட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று நம்புகிறீர்களா? அப்படியானால் இயேசுவின் சிலுவை நமக்கும் சொந்தமானதுதான் என்பதையும் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்மஸிலும் நம்முடைய வாழ்வில் சிலுவை பயணம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுவோம். வாழ்வின் கசப்புகளுக்காக கவலைப்படாதிருங்கள். நம்முடைய பாவங்களுக்கு பதிலாளாக இறப்பதற்காகவே பிறந்த ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்தது, நம்முடைய பாவங்களுக்கு பதிலாளாக இறப்பதற்காகவே பிறந்த இயேசு ஆண்டவர் நமக்கு கொடுத்தது மீட்பு மட்டுமல்ல, அவர் சுமந்த சிலுவையும் தான். எனவே இயேசுவால் மீட்கப்பட்டோம், சிலுவை சுமக்கவும் தயாராகும். கிறிஸ்மஸ் உங்களையும் என்னையும் அழைக்கிறது சிலுவை சுமக்க. நினைச்சு பார்க்க முடியல மீட்பர் தந்த மகிழ்ச்சியை, அளந்தும் தீரல எண்ணி பார்க்க முடியல என் நேசர் தந்த புகழ்ச்சியை. நினைச்சு பார்க்க முடியல மீட்பர் தந்த மகிழ்ச்சியை, அளந்தும் தீரல எண்ணி பார்க்க முடியல என் நேசர் தந்த புகழ்ச்சியை. எத்தனை மகிழ்ச்சி என் மீட்பர் பிறந்தார், அறுவடை நாளில் உழவன் காணும் மகிழ்ச்சி. எத்தனை மகிழ்ச்சி என் மீட்பர் பிறந்தார், அறுவடை நாளில் உழவன் காணும் மகிழ்ச்சி. நினைச்சு பார்க்க முடியல மீட்பர் தந்த மகிழ்ச்சியை, அளந்தும் தீரல எண்ணி பார்க்க முடியல என் நேசர் தந்த புகழ்ச்சியை. பாவிகளை மீட்டிட பாலனாக பிறந்தார், போரில் வெற்றி கண்ட வீரனின் மகிழ்ச்சி. பாவிகளை மீட்டிட பாலனாக பிறந்தார், போரில் வெற்றி கண்ட வீரனின் மகிழ்ச்சி. நினைச்சு பார்க்க முடியல மீட்பர் தந்த மகிழ்ச்சியை, அளந்தும் தீரல எண்ணி பார்க்க முடியல என் நேசர் தந்த புகழ்ச்சியை. நினைச்சு பார்க்க முடியல மீட்பர் தந்த மகிழ்ச்சியை, அளந்தும் தீரல எண்ணி பார்க்க முடியல என் நேசர் தந்த புகழ்ச்சியை.
வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6,08,000.